ஒவ்வொரு இரவும் அந்த 7 வயது சிறுவன் தன் வீட்டில் இருந்த மகாபிரிவா புகைப்படத்திற்கு முன் உட்கார்ந்து பேசுவான், சிரிப்பான், சில நேரம் அழுவான், சில நேரம் நாளைக்கு நீங்க மறக்காம வரணும் என்று சொல்லுவான். அதை பார்த்த எல்லோரும் இந்த பையனுக்கு கற்பனை அதிகம் என்று நினைத்தார்கள். ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து அவன் சொன்ன ஒரு விஷயம் முழு குடும்பத்தையும் அதிர வைத்தது. ஏனெனில் அவன் சிறு வயதில் பார்த்தது வெறும் கற்பனை இல்லை. கும்பகோணம் அருகே இருந்த ஒரு சிறிய நகரம். அங்கே வாழ்ந்தார்கள் அருணாச்சலம் மற்றும் மீனா. சாதாரண நடுத்தர குடும்பம்தான். அவர்களுக்கு ஒரே மகன். அவனுடைய பெயர் ஆதவன். ஆதவன் மிகவும் அமைதியான குழந்தை. மற்ற குழந்தைகள் போல அதிகமாக விளையாட மாட்டான். தனியாக உட்கார்ந்திருப்பான். அதிலும் அவன் அதிக நேரம் செலவழித்த இடம் வீட்டின் பூஜை அறைதான். அந்த பூஜை அறையில் ஒரு பெரிய மகா பெரிவா புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை ஆதவன் மிகவும் விரும்பினான். தினமும் பள்ளி முடித்து வந்ததும் அவன் நேராக அந்த புகைப்படத்திற்கு முன் போய் உட்கார்ந்துருவான். முதலில் அவனது அம்மா அதை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டார். குழந்தைதானே என்று நினைத்தார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார்கள். ஆதவன் அந்த புகைப்படத்துடன் யாரோ உண்மையிலேயே பேசுவது போல நடந்து கொண்டான். இன்று பள்ளியில் எனக்கு பயமா இருந்தது. நான் நாளைக்கு தேர்வுக்கு போகணுமா? அம்மா வேற என்ன திட்டிட்டாங்க. இப்படி மணிக்கணக்கில் பேசுவான். ஒரு நாள் மீனா சிரித்து கொண்டு கேட்டுட்டே இருந்தா. யாரோடு பேசுற நீ? ஆதவன் மிகவும் சாதாரணமாக சொன்னான். பெரியவாதாம்மா. அந்த பதில் கேட்டதும் அவர்களுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் அவர்களை மெதுவாக பயமுறுத்த ஆரம்பித்தது. முதல் சம்பவம். ஒரு நாள் இரவு மிகவும் கனமழை, மின்னல், இடி. அந்த இரவு ஆதவன் திடீரென்று தூக்கத்தில் இருந்து எழுந்தான். அவன் வேகமாக பூஜை அறைக்குள் ஓடினான். சில நிமிடங்கள் அவன் அம்மாவை கூப்பிட்டான். அம்மா, வெளியே போகாதீங்க. ஏன் என்று கேட்டார் மீனா. ஆதவன் மெதுவாக சொன்னான். பெரியவா சொன்னாங்க, இப்ப வெளியே போனா ஆபத்து. அவர்களுக்கு அந்த குழந்தைத்தனம் போல தோன்றியது. ஆனால் அந்த இரவு அவர்களின் வீட்டின் முன் இருந்த பெரிய மரம் மின்னல் தாக்கி விழுந்தது. அந்த நேரத்தில் யாராவது வெளியே இருந்திருந்தால் உயிர் தப்பியிருக்காது. அந்த நாளுக்கு பிறகு மீனாவுக்கு சிறிய பயம் ஆரம்பமானது. இன்னொரு அதிர்ச்சி. சில நாட்கள் கழித்து ஆதவன் பள்ளியில் இருந்தான். திடீரென்று அவன் ஆசிரியரிடம் சொன்னான், நான் வீட்டுக்கு போகணும். ஏன் என்று கேட்டார்கள். அவன் பதில் சொன்னான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவர்கள் அனுப்பவில்லை. ஆனால் 1 மணி நேரத்திற்குள் அவனது அப்பா அருணாச்சலம் வேலை பார்த்த இடத்தில் மயங்கி விழுந்தார். அந்த செய்தி பள்ளிக்கு வந்தபோது அனைவரும் அதிர்ந்தார்கள். ஆதவன் மட்டும் அமைதியாக இருந்தான். அந்த இரவு மீனா கேட்டார், உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஆதவன் சொன்னான், பெரியவா சொன்னாங்கம்மா. குடும்பத்தில் பயம். நாட்கள் செல்ல செல்ல ஆதவன் பேசும் விஷயங்கள் உண்மையாக ஆரம்பித்தது. ஆனால் அவன் ஒருபோதும் பயமுறுத்தும் விஷயங்கள் பேசவில்லை. எப்போதும் நல்ல விஷயங்கள் தான் பேசுவான். அம்மா, கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு நல்ல செய்தி வரும். அப்படியே நடக்கும். ஒரு நாள் மீனா அழுது கொண்டிருந்தாள். கடன் பிரச்சனை, வீட்டில் பணம் இல்லை. அப்போது ஆதவன் மெதுவாக சொன்னான், பெரியவா சொல்றாங்க, வியாழக்கிழமை நல்லது நடக்கும். அவர்கள் அதை நம்பவில்லை. ஆனால் அடுத்த வியாழக்கிழமை பல வருடங்களாக கிடைக்காமல் இருந்த பணம் திடீரென்று கிடைத்தது. 12 ஆண்டுகள் கழித்து காலம் ஓடியது. ஆதவன் வளர்ந்தான். கல்லூரி முடித்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. தினமும் காலை அவன் மகா பெரிவா புகைப்படத்திற்கு முன் நின்று சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பான். ஒரு நாள் அவன் அம்மா கேட்டார், இப்பவும் பெரியவாவுடன் பேசுறியா? ஆதவன் சிரித்தான். இல்ல அம்மா, இப்ப பேசவே தேவையில்லை. ஏன்? ஏன்னா அவர் எப்பவும் கூடவே இருக்காருன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. அந்த பதில் கேட்டதும் மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த இரவு ஆதவன் ஒரு பழைய டைரியை எடுத்து காட்டினான். அதில் சிறு வயதில் அவன் எழுதியிருந்த வரிகள். இன்று பெரியவா வந்தார்கள். எனக்கு பயப்படாதே என்றார்கள். அம்மாவை கவனிக்க சொன்னார்கள். அதை படித்த மீனா அதிர்ச்சியில் அமைதியாக நின்றார். ஏனெனில் அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்த பல விஷயங்கள் பின்னாடில் உண்மையாக நடந்திருந்தது. சில அருள்கள் கண்களுக்கு தெரியாது. ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும்.
மகா பிரிவாரிலும் அப்படிதான். அது வெறும் அதிசயம் மட்டும் இல்லை, அது ஒரு குழந்தையின் மனதில் கூட பயத்தை அமைதியாக்க மாற்றும் தெய்வீக நம்பிக்கை. இந்த கதையை கேட்ட பிறகு நீங்களும் கமெண்டில் மகா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிரிவா சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, மகா பிரிவா திருவடிகளே சரணம்.